திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை என்றால் அறச்சிந்தனை. அதுதான் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக விடியற்காலையில் கூறுவீர்களே, ஆனால் அது அன்று பூரா வாழ்நாள் பூரா நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். ஆக நல்லதையே பேசி நல்லதையே செய்வதற்கு அடித்தளமாக அமைவது என்ன? நமச்சிவாயம். அதனால் நமச்சிவாய சொல்லுங்கள், நலம்பல பெற்று நல்வாழ்வு வாழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் புத்த பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலே திருக்கீழ்வேளூர் என்ற திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேள் என்றால் முருகப்பெருமான் வழிபட்ட காரணத்தினாலே இது கீழ்வேளூர் என்று பெயர் பெற்றது. காவிரி தென்கரை தலங்களிலே 84வது திருத்தலம் இந்த திருத்தலம். கீழ்வேளூர் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடக்கு நோக்கி 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த கீழ்வேளூரை காணலாம். திருவாரூரிலிருந்து நாகை செல்லும் பேருந்து வழியிலே உள்ளது. நகர பேருந்துகளும் உள்ளன. இறைவனுடைய திருப்பெயர் கேடிலியப்பர். இறைவியினுடைய பெயர் வனமுலை நாயகி. இத்திருப்பெயரை ஞானசம்பந்த பெருமான் இவ்வூர் பதிகம் 2வது பாட்டிலே வாருலாவிய வனமுலையாளோடு அப்படின்னு அம்பாள் பேரை சொல்றார். தீர்த்தம் சரவண பொய்கை. முருகவேல் பூசித்து பேறு பெற்ற பதி இந்த பதி. அவருடைய பூசைக்கும் தலத்துக்கும் எது கெடுதி உண்டாகாதவாறு இறைவியார் துர்க்கையினுடைய அம்சமாக இருந்து காப்பாற்றி இருக்கிறார். அதனால 5 வட்டத்து அம்மன் என்று பெயர். முதல் பிரகாரத்திலே இருக்கிறது, வடக்கு பக்கத்தில் இருக்கு. மண்டு பேரொழியான கேடிலியை அர்ச்சித்த வழிநாயகன் வருகவே, மாகாளி காத்த திருவேளூரில் கீழ்வேளூரில் மாதவம் வளர்த்த வேலவன் வருகவே. கஷேத்திர கோவில் இருக்க குத்த பெருமானது வளத்திருவடியை கண்டு தரிசித்த பதி இந்த பதிகம். குபேரனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கு. குபேரன் பூசித்து பேறு பெற்றிருக்கிறார். ஞானசம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகம் 1 ஆகிய 2 பதிகங்கள் உள்ளன. இந்த கோயிலை பெருந்திருக்கோயில் என்று பாடுகிறார். நன்னிலத்து பெருங்கோயில் என்று பாடுவது போல இறைவனர் இறைவியார் திருப்பெயர்கள் இவைகளெல்லாம் தேவாரத்திலே பெறப்பட்ட செய்தி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. திருக்கீழ்வேளூர் அருமையான ஒரு பதிகம். இந்த அருமையான இந்த பதியை கீழ்வேளூர் என்று பார்க்கின்ற பொழுது 105வது பதிகம்.
105வது பதிகம் இந்த பதிகம். கீழ்வேலூர் 2ஆம் திருமுறை 4வது பாடல். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கெடுலாவிய கங்கையை சடையிடை தொங்க வைத்து அழகாக நாடுலாவிய பலிகொழு நாதனார் நலமிகு கீழ்வேலூர் பீடுலாவிய பெருமையர் பெருத்திருக்கோயில் பீடுலாவிய பெருமையர் பெருந்திருக்கோயிலுள் பிரியாது நீடுலாவிய நிமலன் பணிபவர் நிலையை மிக பெறுவாரே. பெருமை மிக்க கங்கையை முடியிலே சூடியிருக்கிறார். மிக அழகாக நாடு முழுவதும் சென்று பலி ஏற்கக்கூடிய நாதர், நன்மைகள் நிறைந்த கீழ்வேலூர் பெருந்திருக்கோயிலுள் வலிமை மிக்க பெருமையோடு திகழ்பவர். அப்படிப்பட்ட சிவபெருமானை இடையராது யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நிலையான பேரின்பு வாழ்வை பெறும். பேரின்ப வாழ்வு வேண்டுமா? திருக்கீழ்வேலூர் வாருங்கள், அங்குள்ள பெருமானை வணங்குங்கள், அங்குள்ள 5 வட்டத்து அம்மனை வணங்குங்கள். எல்லா வளமும் பெற்று நலமாக வளமாக வாழ்வீர்கள் என்று கூறி அடியாரிடமிருந்து பிரிபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.